ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு ஒரு 3 விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். ஏன்னா தளபதி, லேடி சூப்பர் ஸ்டார் 3 பேருடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான். முதல்ல நம்ம தலையோட விடாமுயற்சி அப்டேட்டை பற்றி நம்ம பேசுவோம். விடாமுயற்சி ஆல்மோஸ்ட் 60-70% ஷூட் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு மேலே இந்த படத்தை ஷூட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஃபண்டு ஜாஸ்தியாக தேவைப்படுது. அது படக்குழுவிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபண்ட் ரைசிங் விஷயத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க. அதனால் அஜித் தலை அவர் என்ன பண்ணியிருக்காரு, விடாமுயற்சிக்கு டேட்டை நிப்பாட்டிட்டு குட் பேட் படத்துக்கு டேட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ 2 படத்துக்கும் ஒரே நேரத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. எந்த படம் முதல்ல வெளிவரும்ன்றது தெரியல. ஒருவேளை விடாமுயற்சிக்கு ஃபண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 1 month அந்த ஷூட் முடிஞ்சிடும். இல்லைன்னா குட் பேட் படம் முதல்ல ரிலீஸ் ஆகிடும். சொல்ல முடியாது, தீபாவளிக்கு ஒரு படம், பொங்கலுக்கு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா இது 70% முடிஞ்சது. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த படத்தோட ஷூட்டும் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இதுக்கு இந்த குட் பேட் படத்துக்கு எந்த ஃபண்ட் ப்ராப்ளமும் இல்லைன்னா வேகமாக இந்த ஷூட்டிங் முடிஞ்சு விடாமுயற்சிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா விடாமுயற்சியோட சேர்ந்து ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது தீபாவளிக்கோ, கிறிஸ்மஸ்க்கோ, நியூ இயர்க்கோ, பொங்கலுக்கோ இந்த 4 டைம்லேயும் ஏதோ ஒரு டைமில் 2 படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட், விடாமுயற்சி ஷூட் நின்று இருக்கு. அதோட டேட்ஸ் எடுத்து குட் பேட்டுக்கு கொடுத்து தலை அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் விடாமுயற்சி அப்டேட். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தளபதி படத்தோட அப்டேட் தான். தளபதியோட 68 கோட்டு படம் வெங்கட் பிரபுது. அது ஆல்மோஸ்ட் அந்த படத்தோட ஷூட் முடிய போகுது. ஸோ இப்போ அடுத்தது 69க்கு தளபதி ரெடி ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த படத்தில் ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய நடிகையோட மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. அது வேற யாரும் கிடையாது, ஸ்ரீதேவியோட மகள் ஜான்வி கபூர் தான். இப்போ ஜான்வி கபூரோடைய அப்டேட் எடுத்தோம்னா, அவங்க பாலிவுட்டில் நடிக்க ஆரம்பித்தாங்க. பட் அங்கே பெரிய லெவலில் அவருங்க ஹிட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். அதனால் அவங்க அம்மா மாதிரியே மறுபடியும் சவுத் இந்தியாவில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சிவகார்த்திகேயனோட படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி. இப்போ தளபதியோட படத்தோட அடுத்த படத்தோட ஹீரோயின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் டெஃபினட்டாக அவங்க அம்மா மாதிரியே ஜான்வி கபூரும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரவுண்ட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறத விட சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரவுண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னை கேட்டால் அவங்க வரணும்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்ரீதேவி ஆட்சி செய்த ஒரு இடம்னு கூட சொல்லலாம். தமிழ் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், 2துலேயுமே அவ்வளோ ஹிட் மூவிஸ் கொடுத்தாங்க. அவங்க மகள் நடிக்கிறதுல தப்பில்லைன்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். உண்மையாலுமே தளபதி படத்தோட அடுத்த படத்தோட ஹீரோயின் அவங்க தான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி தான் நம்ம சொல்லலாம். அடுத்தது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நயன்தாராவின் ஆட்டிடியூட் ப்ராப்ளம்ஸ். இது வெளியே சொல்கிற ஒரு செய்தி. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆட்டிடியூடா இல்லை அது அவங்களுடைய உரிமையா அப்படின்றது தான் ஒரு டிஸ்கஷனை நம்ம செய்யலாம். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எதுவுமே அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் கிடையாது. வெளியே கசிந்து வந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் சொல்ல முடியும். இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. என் சைடில் இருந்து இதை நான் எந்த வகையிலையும் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக நான் பேசவே மாட்டேன். இது மற்ற ஒரு யூடியூப் சேனல்ஸ்லேருந்து எடுத்த விஷயங்கள்னு கூட நான் சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் வேறு யூடியூப் சேனல்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்ன்றதுனால இதனால் ப்ராப்ளம் கூட ஆகலாம். அதனால் இது என்னுடைய சொந்த கருத்தும் கிடையாது, இது என்னுடைய சொந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. வந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன். அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களுடைய விஷயம்தான்.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் முழுசாக இது தெரிஞ்சுக்கிட்டு இது தப்பு யார் மேலேன்னு கூட சொல்லலாம். விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு நயன்தாரா வந்து பாய்ஸ் கார்டனில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி. அந்த வீடு இன்னும் கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் கூட ஆகலான்னு சொல்கிறாங்க. பட் அது வரைக்கும் இப்போ அவங்க தங்கியிருக்கிறது வந்து எக்மோரில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட்டு தான். ஸோ அங்கே அவங்க தங்கியிருக்கும்போது செய்கிற சில விஷயங்கள் அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிற மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்றது 1 by 1 நம்ம பார்ப்போம். அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது நயன்தாராவும் அவங்க குழந்தைங்களும் வந்து கீழே அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து அந்த காரிடார் ப்ளே ஏரியாவில் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபுட் டெலிவரி பாயோ இல்லை ஒரு ஆட்டோவோ ஒரு டாக்ஸியோ உள்ளே வந்தால் உள்ளே வரக்கூடாது, வந்தால் வந்த வேலையை பார்த்துட்டு போகணும், இங்கே நின்றுட்டு இருக்கக்கூடாது, ஃபோன் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணுறது, இது ஒரு விஷயம்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிறவங்க வந்து இது ஒரு பிரச்சனையாக வந்து அசோசியேஷனில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா சொல்கிறது கரெக்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ பாஷன் அப்பார்ட்மெண்ட், அங்கே ஒருத்தர் உள்ளே வராங்கன்னா அப்போ அங்கே தங்கியிருக்கவங்கலாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள் தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு எந்த வகையிலையும் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். நயன்தாரா வந்து ஒரு பெரிய நடிகை, அவங்க குழந்தையோட விளையாடிட்டு இருக்காங்க, அதை வந்து விரிச்சு பார்த்துட்டுருக்கலாம், அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆகலாம். இல்லை யாராவது தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால, ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வெளியாட்கள் வந்து வந்தாங்கன்னா அங்கேருந்தே போயிடணும் அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரின்னு தான் நான் சொல்ல முடியும். இன்னொருத்தரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் அது தப்பு தான். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நயன்தாரா ஒரு பெரிய நடிகை, லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கின ஒரு நடிகை. டெஃபினட்டாக அவங்கக்கிட்ட வந்து ஏகப்பட்ட பேர் ஃபுட்வியர்ஸ் இருக்கலாம். அதாவது நான் சொல்கிறது செருப்பு, ஷூ, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். நமக்கு வந்து நியூஸ் படி வந்து அவங்கக்கிட்ட வந்து 50 வகையான ஃபுட்வியர்ஸ் இருக்குது, அப்படி 50 ஜோடி ஃபுட்வியர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செருப்பு, ஷூ எல்லாம் கலந்து. அது எல்லாமே வந்து அந்த ஃப்ளாட்டுக்கு வெளியே தான் அவங்க வச்சுருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. ஃப்ளாட்டுக்கு வெளியே லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை துடைக்கிறதுக்குன்னு சொல்லி ஆள் வச்சுருக்காங்களாம். அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்றது எனக்கும் தெரியல. ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளோரில் ஒரு வீடு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வீடோட வராண்டாவில் அவங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். மற்ற ஃப்ளாட்காரங்க ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. அது எப்படி மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்றது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு பாயிண்ட்டுன்னு கூட நான் சொல்லலாம். இதுனா நான் இந்த விஷயத்துக்கும் நான் நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணேன். ஸோ அடுத்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற காமன் ஸ்விம்மிங் பூல். அங்கே வந்து 2 பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நயன்தாராவும் அவங்க குழந்தைங்களும் அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற இன்னொரு ஃபேமிலியில் வந்த ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்களும் அங்கே வந்து குளித்து விளையாடி இருக்காங்க. அவங்க அதோடு நின்றுருந்தால் பரவாயில்ல. அவங்க ஃபோனில் வந்து செல்ஃபி வீடியோலாம் எடுக்கும்போது நயன்தாராவோட குழந்தைங்களையும் சேர்த்து அவங்க எடுத்ததாக சொல்கிறாங்க. நயன்தாரா அதை பார்த்து கோபப்பட்டு ஃபோனை வாங்கி அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணி அந்த குழந்தைங்களை கண்டித்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து அவங்க அப்பா அம்மாட்ட அந்த குழந்தைங்க போயிட்டு இந்த மாதிரி அந்த ஆன்ட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னொருத்தருடைய குழந்தைங்களை ஃபோட்டோவும் செல்ஃபியும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட்ஸ்கிட்ட பெர்மிஷன் ஆகும். குழந்தைங்கன்னு கிடையாது, யாராக இருந்தாலும் இன்னொருத்தரை வச்சு நம்ம செல்ஃபியோ இல்லை வந்து ஒரு வீடியோவோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து முறையாக வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. பட் அது வாங்கி டெலீட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லைன்னு தான் தோணுது. பட் இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதையும் அசோசியேஷனில் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து நிக்கி கல்ராணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் இந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆஃப்டர் மேரிடு வந்து அந்த
அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்களும் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்காங்க, பட் வாடகைக்கு தங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் நமிதாவும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. நமிதா வந்து ஒரு தடவை வந்து நிக்கி கல்ரானியை பார்க்க வரும்போது அவங்க ஸ்விம்மிங் பூலில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்விம்மிங் பூல் போயிருக்காங்க. பட் நயன்தாரா அந்த குழந்தைங்க சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அசோசியேஷனில் பேசி இந்த ஸ்விம்மிங் பூலில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும், அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டோ இல்லை வெளியாட்களோ யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமிதா அங்கே ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களால யூஸ் பண்ண முடியல. அது நிக்கி கல்ரானிக்கு ஒரு இன்சல்ட்டாக ஃபீல் ஆயிருக்கு, கோபத்தை உண்டாக்கியிருக்கு. அவங்க வந்து நானும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டை விலைக்கு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு அங்கே எந்த ஒரு ஃப்ளாட்டும் வேக்கண்ட்டாக இல்லை விலைக்கு வாங்குறதுல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் நான் நயன்தாராக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஈவந்தோ நிக்கி கல்ரானி அடம் பிடிச்சதுல எனக்கு லாஜிக்கே எனக்கு புரியல. ஈவந்தோ நிக்கி கல்ரானி அந்த ஃப்ளாட்டை விலைக்கு வாங்கினாலும் அப்பவும் நமிதா வந்து குளிக்க முடியாது ஆஸ் பர் த ரூல். ஏன்னா அப்பவும் நமிதா கெஸ்ட்டு தான். நிக்கி கல்ரானி இப்போவும் அந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணலாம், நாளைக்கு ஒரு ஃப்ளாட் அவங்க விலைக்கே வாங்கினாலும் அவங்க யூஸ் பண்ணலாம். பட் இப்போவும் சரி, அவங்க விலைக்கு வாங்கின பிறகும் சரி, அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட் அந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ண முடியாது ஆஸ் பர் த அசோசியேஷன் ரூல். அது ஏன் அவங்களுக்கு புரியலன்றது தெரியல. பட் இதுலேயும் நயன்தாரா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் விஷயங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.